இது இது எங்கள் வீட்டு தோட்டம். இதெல்லாம் எதுக்கு காமிக்கிறேன்னா, நமக்கு வீட்டில் இடம் இருக்காது. சில வீட்லலாம் நம்ம வாடகைக்கு போயிருக்கிற வீட்டில் இடம் இருக்காது. அப்போனா பூரா சிமெண்ட் தரையாக இருந்தால் கூட நம்ம அந்த கவர் மாதிரி தேவையில்லாத பக்கெட்ஸுக இது மாதிரிலாம் வச்சு கூட நம்ம ஒரு தோட்டமாக உருவாக்கலாம். நம்ம வீட்டு தேவைக்கு முழு கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய், டப்புலேயே முருங்கைக்காய் பாருங்கள், டப்புலேயே முருங்கைக்காய் பாருங்கள். இதில் 3 காய் இருந்தது, நான் 2 காய் பறிச்சிட்டேன், 1 காய் இருக்குது. பச்சை கத்திரிக்காய் பாருங்கள், வாழைக்காய் மாதிரி எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. அவரைக்காய், ஏன்னா தக்காளி எல்லாம் பிடுங்கிட்டேன். வெண்டைக்கான்னு சொல்லிட்டு அவரைக்காய் நம்ம வீட்டு தேவைக்கு ஏன்னா நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் நேரம்தான் நம்ம வீட்டில் நம்ம கொஞ்சம் நேரம் செலவழிச்சோம்னா நம்ம முன்னாடி டிவியில் உட்காந்து பார்க்குறோம், டிவி சீரியல் பார்க்குறோம். இந்த மாதிரியெல்லாம் தேவையில்லாத நேரத்தை கழிக்கிறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் வீட்டில் பக்கத்துலேயே நம்ம இந்த பப்பாளி மரம், இப்போ பப்பாளியெல்லாம் எவ்வளோ விலைக்கு விற்கிது. முதல்லாம் பப்பாளி யாருமே சாப்பிட மாட்டாங்க, இப்போ எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லி. அப்போனா இப்போ பார்த்திங்கன்னா பப்பாளி சும்மா சாப்பிட்டு விதைத்தான் போட்டோம், அது தன்னால் முளைச்சது தான். அதுலேயும் 4-5 காய் போட்டிருக்குது. இப்போ அடுத்த மரத்துலேயும் நிறையா பிஞ்சு போட்டிருக்குது பாருங்கள். நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. அதனால் நம்ம என்னென்னா பச்சை மிளகா, கருவேப்பிலை, நாங்கள் சும்மா இந்த அன்னாச்சி பழமெல்லாம் சாப்பிட்டு சும்மா அதைத்தான் சும்மா ஊனி வச்சோம். அது பாருங்கள், அன்னாச்சி பழம் பாருங்கள், அன்னாச்சி பழம் செடி நிறைய பெருசாக வந்திருக்குது. பழம் வந்தோடனே நான் காமிக்கிறேன். உண்மையிலே இது சும்மா அசால்ட்டாக வச்சது தான். அது அப்படியே வீட்டு தேவைக்கு நாங்கள் வேணுங்கும்போது அப்பப்போ தான் வந்து எடுத்து செய்வேன். ஏன்னா கருவேப்பிலை இருந்தாலும் சரி, எல்லாம் சரி தேவைக்கு நமக்கு பயன்படுது. அப்போனா நம்ம கொஞ்சம் நேரத்தை செலவழிச்சோம்னா இதில் வந்து மருந்து இல்லாத காய். ஏன்னா நம்ம இங்கே போனோம்னா எங்கள் வீட்டுக்கு சந்தைக்கெலாம் ரொம்ப தூரம். அப்போனா இது அவசரத்துக்கு எல்லா காயும் புழங்குற அளவுக்கு இருக்குது. கருவேப்பிலை, புதினாத்தலை எல்லாமே இருக்குது. இது மாதிரி நீங்களும் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நம்ம சொந்த வீட்டில் தான் வைக்கணும்ல, வாடகை வீட்டுக்கு போனாலும் நமக்கு தகுந்த மாதிரி சின்ன பேக்கேஜு இந்த நல்லா பக்கெட்ஸில் தான் வச்சுருக்கேன். பக்கெட்டு பூரா சிமெண்ட்டு தர தான், பக்கெட்ஸுக பூரா கவர்ஸில் தான் வச்சுருக்கேன் நான். இந்த எல்லாமே சிமெண்ட்டு தர, மண் தொட்டி இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஏன்னா டெய்லி எங்களுக்கு நல்ல பயன்பாடாக இருக்குது. நீங்களும் இதை பயன்படுத்துங்க, நம்ம சந்தோஷமாக இருக்கோம்.